வாழ்வோம் வாழ்வோம். அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையில் வெற்றி என்பது அத்தியாவசியமானது. வெற்றி இல்லை என்றால் வாழ்க்கையின் தொடர் ஓட்டத்தில் சுவை இருக்காது. வெற்றியை தேடிய பயணம் வாழ்க்கை. தோல்வியும் வரலாம், ஆனால் தோல்விக்கு துவண்டு விடக்கூடாது. தோல்விக்கு காரணம் சரியான முயற்சியின்மை. உரிய முயற்சி கிடைத்து விட்டால் நிச்சயமாக அது வெற்றியாகும். ஒரு பாட்டிலில் எண்ணெய் விட்டுருக்கிறீங்க, எண்ணெய் வைத்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அதற்குரிய அளவு முழுமையாக வைத்தீர்கள் என்றால் அது என்ன ஆகும்? அந்த அளவுக்கு மேலே போகிற பொழுது வழிய ஆரம்பிச்சு. குறைவாக வைத்திருந்தால் உள்ளே இருந்தது இல்லையா? அப்போ அந்த பாட்டில் நிறைந்து தழும்ப வேண்டும். அப்போ தழும்புவதற்குள்ளே உரிய ஆற்றலை நாம் செலுத்த வேண்டும். அப்போ ஒரு வெற்றி என்பது நம்முடைய அந்த ஆற்றல் தழும்புவது. அந்த குறைபாடு இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுடைய எல்லை கோட்டை நாம் தாண்டுகின்ற பொழுது அது வெற்றியாக இருக்கும். அடுத்தவருடைய ஆற்றலை நாம் தாண்டுகின்ற பொழுது அது வெற்றியாக இருக்கும் இல்லையா? ஒருவன் 5 கிலோ தூக்குறான், நீங்க 50 கிலோ தூக்கிட்டா நீங்க வெற்றியாளர். இன்னொருவன் 60 கிலோ தூக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு மேல. நன்றாக சிந்திக்கணும். அப்ப அந்த வெற்றி என்பது எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது சொன்னா, அதற்கு செலுத்த வேண்டிய முழுமையான ஆற்றலை செலுத்த வேண்டும் என்பதுதான். எதற்கு சொன்னா, எந்த விஷயத்தை எடுத்துக்கொள்கிறீர்களோ அது முழுமைப்பட வேண்டும். முழுமைப்பட்டு விட்டால் வெற்றி. ஆனா நாம என்ன நினைச்சிருக்கோம்னா, அடுத்தவனை ஜெயிக்கிறது அதுதான் வெற்றின்னு வச்சிருக்கோம். தவறு. அடுத்தவர்களை ஜெயிப்பதற்காக நாம் வரவில்லை, நம் கடனை தீர்ப்பதற்காக வந்திருக்கிறோம். இதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள். நீங்க உணர வேண்டியது. அடுத்தவன் அவன் வழி அவன் பார்த்துட்டு போறான், உன் வழியை நீ பாரு. நான் அவனை ஜெயிச்சிடணும், அவனுக்கு மேல வந்துடணும், அதெல்லாம் உங்களை கீழே தடுக்கும். உன்னிடம் மட்டும் கவனம் கொடு. உன்னிடம் மட்டும் கவனம் கொடு. மற்றவங்களை பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா, நாம போற வழியில அவன் குறுக்கிடாம இருக்கணும், அவன் வழியில நாம குறுக்கிடாம இருக்கணும். எதுக்கு பார்க்கணும்? ஆனா அதை விட்டுட்டு ஒரு ஓரமா நின்றுட்டு அவன் வாழ்க்கையே பார்த்துக்கிட்டு பொறுமையிட்டு இருந்தோம்னு சொன்னா நமக்கு வெற்றி வராது. ஏன்னா நம்ம ஆற்றல் தேய்ந்து கொண்டே இருக்கும். நன்றாக ஞாபகம். அப்போ உங்கள் ஆற்றலை பெருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வாழ்க்கையினுடைய விதி. வாழ்வினுடைய விதி என்ன? உங்க ஆற்றலை பெருக்க வேண்டும். ஆற்றலை பெருக்குவது எப்படி? அதை தான் சித்தர்கள் எல்லாம் மிக அழகாக சொன்னார்கள். 8 வித சித்து, என் சித்து, அட்டமா சித்து என்று சொல்வார்கள். அதற்கு முன்னோர்கள் எல்லாம் பல பல விதமாக அதை விரித்து சொல்லியிருப்பார்கள். நான் அதில் அக்கறை காட்டவில்லை. நான் மிக எளிமையாக நான் சொல்கிறேன். அந்த அட்டமா சித்து எங்க இருக்குன்னா நம்ம கையில் தான் இருக்கு. நீங்க அதை பெருசா நினைச்சிக்க வேண்டாம். அதான் நான் சொல்றேன், ஞானம் என்பது எளிமையானது, எல்லோருக்கும் உரியது. ஆனா இதுவரை என்ன சொல்லிட்டா, தவசிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் மகான்களுக்கும் உரியது ஞானம் என்று வரைமுறை வைத்திருந்தார்கள். நான் அந்த வரைமுறையை என்ன பண்ற, வகைப்படுத்தவில்லை. ஞானம் என்பது எல்லோருக்கும் உரியது. எல்லோரும் அவரவருடைய நிறைய அடைய வேண்டும். அவன் மட்டும்தான் அடைய வேண்டும், இவன் மட்டும்தான் அடைய வேண்டும் என்பதில்லை. ஒவ்வொருவரும் அடைய வேண்டும். நீங்கள் வந்ததனுடைய நோக்கத்தை முடித்தால்தான் மண்ணை தாண்ட முடியும். ஆனா நாம என்ன நினைச்சிருக்கோம்னா, இறந்து விட்டால் தாண்டி விட்டால் நினைச்சிருக்கிறோம். இல்லை, இறந்து விட்டால் மீண்டும் திறந்து கொண்டே இருப்பீர்கள். இறப்பற்றவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது இறப்பு அரும், எதை இறப்பு இல்லை என்று சொல்வீர்கள் என்றால், பிறக்கும் தன்மைக்கு வராத நிலையை எது தருகிறதோ அது இறப்பில்லை. பிறக்கும் நிலைக்கு உங்களை தள்ளினால் அது இறப்பு. அதனால்தான் வள்ளல் பெருமான் சொன்னார், மரணமில்லாத பெருவாழ்வு. உங்களுக்கு இனிமேல் மரணமே கிடையாது. ஆனா நம்ம நினைச்சிட்டோம், இப்பவும் இப்ப வாழ்கிற வாழ்க்கையிலையும் நான் சாவாம இருப்பேனான்னு கேட்பான்.
இந்த மண்ணில் இந்த மண் உடம்பு எடுத்த அத்தனை பேரும் உடம்பை போட்டுத்தான் ஆக வேண்டும். உடம்பை போடுவது என்ன ஆகிறது? உடம்பை போடுவது அடுத்த உடம்பு எடுப்பதற்கு. ஆனால் இந்த மரணம் என்பது மீண்டும் மண்ணில் பிறக்காமல் இருப்பது. அதுதான் நாம நினைச்சிருக்கிற இறப்பு என்பது இந்த ஜென்மால் நம்ம இறந்துட்டோம், அதோட முடிஞ்சு போவோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். முடிவதில்லை. ஏனென்றால் இறப்பை தாண்டுகிற வித்தையை தெரியாதவரை இறப்பு வந்து கொண்டே இருக்கும். அந்த வித்தை என்னன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் உடல் சார்ந்து வாழ்ந்தீர்கள் என்றால் மீண்டும் மீண்டும் பிறப்பீர்கள். உயிர் சார்ந்து வாழ ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் மண்ணை தாண்டி விடுவீர்கள். அவ்வளவுதான். எப்ப நாம மண்ணை தாண்டக்கூடிய தன்மை பெற்று விட்டோமோ அப்பவே இறப்பு முடிந்து விடுகிறது. அப்பொழுது உங்களுக்கு மரணம் தீர்ந்து விடுகிறது. மீண்டும் பிறக்காத நிலை எப்பொழுது வரும்? உயிர் மண்ணுக்கு வராத போதுதான். அப்போ இந்த உயிர் என்ன ஆகிறது? இந்த உடம்பை கீழே போட்ட உடனே இந்த உயிர் மேல் நோக்கி செல்கிறது. எங்கே செல்கிறது என்றால் வெற்று மண்டலம் செல்கிறது. எல்லாருடைய உயிரும், அது மகானாக இருந்தாலும் சாதாரண சாமானியனாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருடைய உயிரும் அடுத்த கணமே கண் இமைப்பதற்குள் இந்த உடம்பை விழுந்து விட்டால் உயிர் எங்கே சென்று விடுகிறது? வெற்று மண்டலம் அடைந்து விடுகிறது. வெற்று மண்டலத்தில் உங்கள் கணக்குகள் பரிசீலிக்கப்படுகிறது. அங்கேதான் இதுவரை நீங்கள் வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கிற நன்மை தீமைகள் எல்லாம் அங்கே அலசப்படுகிறது. எந்தவித கர்மாவும் இல்லை என்றால், எந்தவித தீவும் உங்களிடம் இல்லை என்றால் நீங்கள் மேல் நோக்கி செல்வதற்குரிய தகுதியை பெற்று விடுகிறீர்கள். உங்கள் உயிர் மீண்டும் உடம்பு எடுக்காத தன்மைக்கு மேல் நோக்கி அனுப்பப்படுகிறது. இவ்வளவுதான். அப்போ இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, கர்மா இருந்தது, பாவம் இருந்தது, தீமை இருந்ததுன்னு சொன்னா இந்த உயிருக்கு முதுகுல ஒரு பாரத்தை ஏற்றி அனுப்புன மாதிரி ஒரு உடம்பை கொடுத்து மண்ணைகளை அனுப்பிடலாம். இப்ப தண்டனை கொடுப்போம் இல்லையா, அதை சுமந்துட்டு நில்லுப்பா, அதை தூக்கிட்டு போன்னு சொன்ன மாதிரி இந்த உயிரினுடைய முதுகுல என்ன வைக்கப்படுகிறது? ஒரு உடம்பு. அது மனித உடம்பும் இருக்கலாம், நாய் உடம்பும் இருக்கலாம், பேய் உடம்பும் இருக்கலாம், யானை உடம்பும் இருக்கலாம், பள்ளி உடம்பும் இருக்கலாம், பாம்பு உடம்பும் இருக்கலாம். அது எந்த உடம்பு? ஒரு உடம்பு. உடம்பு பாவம், பாவத்தின் வெளிப்பாடு உடம்பு. ஆனா மண்ணில் நாம் இந்த உடம்பை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கொண்டாட வேண்டும். எதற்கு? இந்த உடம்பு மீண்டும் நாம் பெறாமல் இருப்பதற்காக. ஆனால் பெற்று தள்ளுவதற்காகத்தான் நாம் உடம்பை பேணிக் கொண்டிருக்கிறோம். பெற்று தள்ளுவதற்காக உடம்பை பேணிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் ஞானிகளுக்கும் சாமானியனுக்கும் உள்ள வித்தியாசம். அவன் உடம்பில் கவனம் வைப்பான். மீண்டும் உடம்பு கிடைக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வான். அப்ப வெற்று மண்டலத்தில் சென்ற உயிர் எந்தவித கர்மாவும் மற்றிருந்தால் வானோக்கி சென்றுவிடும். வெற்று மண்டலத்தில் வைத்து கணிக்கப்பட்ட அதனுடைய கர்மா அதிகமாக இருந்தால் அந்த கடனை கழிப்பதற்கு அதற்கு தக்க உடம்பு வழங்கப்பட்டு மீண்டும் காற்று மண்டலம் வழியாக மண்ணை அடைந்துவிடும். இவைகளெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் உரைத்து விட்டேன் இல்லையா? இப்போ இதுதான் நியதி. இது மாற்ற முடியாதது. இயற்கையை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இயற்கை ஒரு முறைதான் செய்யும். மனிதனை மாதிரி மாற்றுவது என்பது, மன்னிப்பது என்பது இயற்கைக்கு கிடையவே கிடையாது. இந்த ஒரு முறை, அடுத்த முறை பார்த்துக் கொள்ளலாம், இனிமேல் பார்த்துக் கொள்ளலாம். நோ எக்ஸ்கியூஸ். இட்ஸ் அன் ஆர்டர். இயற்கையினுடைய தன்மை அதுதான். நீங்கள் பிறக்க வேண்டும் என்றால் பிறந்தே ஆக வேண்டும், வாழ வேண்டும் என்றால் வாழ்ந்தே ஆக வேண்டும். நகர முடியாது. வாழ்க்கையை முடித்து விட்டுத்தான் நகர. எனவே இயற்கையினுடைய நீதிக்கு அத்தனை உயிர்களும் அனுசரித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றன. எனவே வெற்று மண்டலத்தில் இருக்கின்ற உயிர் தன்னுடைய கணக்குப்படி
கர்மாவை வைத்திருந்தால் அதற்கு தக்க உடம்பை பெற்றுக்கொண்டு மீண்டும் மண்ணிற்கு வருகிறது. மண்ணில் அந்த கடனை முடித்தவுடன், அந்த உடம்போடு இருக்கின்ற கடனை முடித்தவுடன் உண்டாகின்ற இறப்பு இருக்கின்றதே, அந்த இறப்பு மீண்டும் உடலை எடுக்கிற மாதிரி இருந்தால் அதை தான் இறப்பு என்று சொல்ல வேண்டும். மீண்டும் இந்த இறப்பு மீண்டும் உடம்பை எடுப்பதற்குரிய வழிமுறைகள் இல்லாத வண்ணம் அமைந்துவிட்டால் அது இறப்பல்ல, அது விடுதலை, அது மீட்பு, அது ரட்சிப்பு. உங்களை இந்த மண்ணிலிருந்து மீட்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்றால் இந்த உடம்பை கீழே போட்டுவிட்டு தான் அழைத்து செல்ல முடியும். இதைத்தான் நாசுக்காக சொல்லியிருந்தார்கள், சொர்க்கத்திற்கு செல்வதற்கு உடம்பு கூடாது என்று. வேதங்களில் எல்லாம் கதைகளில் புனைந்திருப்பார்கள், உயிர் மட்டும்தான் செல்லும், அந்த உயிரை தர்மம் என்று உரைத்தார்கள். உடம்பை பாவம் என்று சொன்னார்கள், உடம்போடு செல்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை என்றார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு உரைக்கப்பட்ட உண்மைகள், மறைக்கப்படவில்லை, எல்லாம் உரைக்கப்பட்டது. ஆனால் அறிந்தும் அறியாததுமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நான் உங்களுக்கு உரைப்பது, இந்த வெற்றி என்பது எது என்றால், மண்ணில் நாம் வந்த கடனை முழுமையாக தீர்த்துவிட்டு திரும்புவதுதான் வெற்றி. இனிமேல் வெற்றியை அடுத்தவர்களோடு பங்கு போடாதீர்கள். வெற்றி உங்களுக்கே உரியது. வெற்றி உங்களுக்கே உரியது. எப்பொழுது உங்கள் நிறைவை, உங்கள் முழுமையை நீங்கள் அடைந்து விடுகிறீர்களோ அதுதான் உங்கள் வெற்றி. அடுத்தவனுடைய நிலை அது மாறலாம். உங்கள் ஆற்றல், உங்கள் தகுதி இதுபோல் அது இருக்க வேண்டும் என்று இல்லை. உதாரணத்திற்கு, ஒருவன் 40 வயதில் இறந்து விடுகிறான், இன்னொருவன் 60 வயதில் இருக்கலாம், ஒருவன் 18 வயதில் இருக்கலாம். இந்த கால எல்லையை வைத்துக் கொண்டு அவன் புனிதன், இவன் தாழ்ந்தவன் என்றெல்லாம் சொல்வது தவறு. இருக்கின்ற கர்மாவை முழுமையாக முடித்துக் கொண்டு மீண்டும் மண்ணிற்கு வராமல் சென்றால் அவன் புனிதன். 10 வயசுல செத்ததுனால அவன் புனிதன் அல்ல. 10 வயசுல சேர்த்துட்டு அடுத்தாலே ஒரு பாம்பா பிறக்கலாமே. ஏன்னா அந்த வாழ்கின்ற சூழலுக்கு தக்கவாறுதான் ஆயுள் வழங்கப்பட்டிருக்கும். அந்த ஆயுளின் நீட்சியை வைத்து ஒருவனை பாவி என்றோ புனிதன் என்றோ சொல்வது தவறு. சிறு வயதிலேயே இறந்து விட்டால் அவன் தெய்வம் என்று சொல்வதும் தவறு. ஆயுளை கணக்கில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். மீண்டும் மண்ணிற்கு வராத பிறப்பு இருக்கிறதா என்பதைத்தான் கவனிக்க வேண்டும். இதை சாதாரண மக்களால் கவனிக்க முடியாது. இதை கணிப்பதற்குத்தான் என்ன வேண்டும் என்றால், மெய்ப்பொருள் வேண்டும், கண் வேண்டும், 3ஆம் கண் வேண்டும். அந்த 3வது கண் தான் இதைகளெல்லாம் உற்று பார்த்து சொல்லும், தொட்டு சொல்லும், தீண்டி சொல்லும். ஒருவனுடைய மனப்பதிவை தீண்டுவது இந்த கண்ணுதான். இதைதான் உறுத்தல் என்று சொன்னார்கள், உரசுதல் என்று சொன்னார்கள். மனிதனுடைய உடம்பில் 5 வித உணர்வுகள் உண்டு. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். திருவள்ளுவர் சொல்வார், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் எனும் 5 வகை தெரிவான் கட்டே உலகு. இந்த உலகு யாருக்கு அடங்கி இருக்கும், யார் பின்னாடி செல்லும் என்றால், இந்த 5 சுவைகளையும் இந்த 5 பொறிகளையும் யார் ஆழத் தெரிகிறானோ அவனிடமே இந்த உலகம் மயங்கும், அவனிடமே இந்த உலகம் அடங்கும். அந்த 5 பொறிகள் தான், 5 பொறிகளினால் வருகின்ற சுவைதான், வெளிப்பாடுதான் திருவள்ளுவரான் சொன்ன சுவை. எங்கே இருக்கிறது சுவை? வாயில் இருக்கிறது. ஒளி கண்ணில் இருக்கிறது. சுவை, ஒளி, ஊறு. அந்த ஊறு என்பதை மெய் என்று சொன்னார்கள். உடனே உடம்பை சொல்லிவிட்டார்கள் புலவர்களும் அறிஞர்களும். ஆனால் ஞானிகள் அந்த மெய்யை சொல்லவில்லை. எந்த மெய்யை சொன்னார்கள்? நெற்றி பொட்டில் இருக்கின்ற 3வது கண். அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் மெய், அதுதான் தீண்டக்கூடியது. அருவத்தையும் தீண்டும். இந்த உடம்பு உருவத்தை தான் தீண்டும். ஏனென்றால் இந்த உடம்பினால் வரக்கூடிய உணர்ச்சி அல்ல, இது உடம்பு முழுக்க உண்டு.
அப்ப அந்த உடம்பு முழுக்க உணர்ச்சி வருகின்ற பொழுது கண்ணுக்கும் உண்டு அல்லவா, காதுக்கும் உண்டு, மூக்குக்கும் உண்டு, வாய்க்கும் உண்டு. அப்புறம் இதெல்லாம் விட்டுட்டு எப்படி தனியா சொல்ல முடியும்? உணர்ச்சி என்று சொன்னால் கண்ணுக்கும் உண்டு. ஒரு பெண் ஒருவனை பார்க்கின்றாள் என்றால் அந்த கண்ணில் உணர்வு இருக்கும். ஒரு மாணவன் ஒரு ஆசிரியர் சொல்வதை உற்று கேட்கின்றான் என்றால் அந்த காதில் உணர்வு இருக்கும் இல்லையா? ஒரு பொருளின் வாசத்தை நுணுங்கி பார்க்கின்றோம் என்றால் அந்த மூக்கில் அந்த உணர்வு இருக்கும். கண்ணில், மூக்கில், வாயில், காதில் அத்தனையும் உணர்வு உண்டு. அப்போ உடம்புலன்னு சொன்னா உடம்பில் தான் இந்த மற்றவைகள் இருக்கின்றனவே. இவைகளை ஒதுக்கிவிட்டு எது உடம்பு? தவறு. பொருள் தப்பாக சொன்னார்கள். அதுதான் ஏட்டுப்படிப்பு. ஏட்டுப்படிப்பு ஞானத்திற்கு உதவும். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளும். ஏட்டுப்படிப்பு ஞானத்திற்கு உதவும். அனுபவம் வேண்டும், ஆய்ந்து பார்க்க வேண்டும், நேரடி வழக்கம் வேண்டும். இப்பொழுது நான் உங்களுக்கு உரைக்கின்றேன். சுவை வாய் மூலமாக சுவைத்து உண்பது மூலமாக அறிவது. சுவையை பலவாறு சொல்லலாம். செவிச்சுவை என்கலாம், கண் சுவை என்கலாம், இல்லையா, வாய் சுவை என்கலாம். எல்லாத்துக்கும் சுவை உண்டு. ஆனால் சுவை என்று பொதுவாக அழைக்கப்படுவது வாய் சுவை தான். ஏனென்றால் இந்த உடம்பு இயக்கத்திற்கு கை கொடுப்பது வாய் சுவை. நாக்கின் சுவை போனால் நாள் முடிந்துவிடும். நாக்கின் சுவை போனால் நாள் முடிந்துவிடும். எனவே சுவை என்பது வாயை சார்ந்ததும், ஒளி என்பது கண்ணை சார்ந்ததும். சுவை, ஒளி. ஊறு என்பது நெற்றி பொட்டில் இருக்கின்ற ஆக்ஞா சக்கரம், மூன்றாவது கண், திருவடி, மெய்ப்பொருள், அதை சார்ந்தது. சுவை, ஒளி, ஊறு, ஓசை காதை சார்ந்தது. நாற்றம் என்பது மூக்கை சார்ந்தது. அப்போ சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இந்த ஐந்துமே எங்கே இருக்கிறது என்றால் முகத்தில் தான் இருக்கு. அகத்தில் உள்ளது முகத்தில் தெரியும் என்றார்கள். Face is the index of the mind. அகப்பொருள் தான் உங்கள் வாழ்வியல், புறம் அல்ல. புறம் கர்மவியல். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்வது. புறம் கர்மாவிற்குரியது, அகம் ஞானத்திற்குரியது. அகவாழ்வுதான் உண்மை வாழ்வு. ஆனால் இந்த அகவாழ்வை தப்பாக சொல்லிவிட்டார்கள். ஆணும் பெண்ணும் புனைவதும் பிணைவதும் இணைவதுமே அகம் என்று படித்தவர்கள் எழுதி வைத்து விட்டார்கள். இங்கே பிணைப்பும் இருக்கிறது, இணைப்பும் இருக்கிறது, வாழ்வும் இருக்கிறது. அகத்தில் எதோடு? இந்த ஆன்மா அந்த பேரான்மாவோடு, இறையோடு இணைகின்ற இணைப்பு. அதைத்தான் சுற்றினார்கள். ஆனால் உரையாசிரியர்களும் விளக்காசிரியர்களும் தங்கள் அறிவுக்கு எட்டிய வண்ணமே அதை காதலாகவும் காமமாகவும் தடம் மாற்றி விட்டார்கள். புரிய வைப்பதற்கு அது தேவைதான். ஒரு ஆணையும் பெண்ணையும் வைத்து கதை சொன்னால் அத்தனை பேருக்கும் புரிந்துவிடும். ஆனால் இறைவனோடு உள்ள உணர்வை அனைவரும் உணர முடியாது. அனுபவப்பட்டவர்கள் மட்டும்தான் உணர முடியும். எனவே எளிமையாக இருக்கட்டும் என்று கூட அதை சொல்லியிருக்கலாம், தப்பில்லை. குறை சொல்வது நமது நோக்கம் அல்ல, உற்று பார்ப்பது மட்டும்தான் நம்முடைய நோக்கம். இங்கே நீங்கள் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அகம், அக வாழ்வு என்பது, அகம் என்பது அகம் பிரம்மயாமி. அகம்தான் படைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது. அகத்தில் தான் வித்திருக்கிறது. அகம் ஞான விளைச்சல். எனவே அகம்தான் வாழ்வியலை தருகின்றது. அந்த அகம் முகத்தினுடைய பிரதிபிம்பம். அப்ப இதை அவை சொல்கின்ற பொழுது அழகாக சொல்வார். எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இந்த ஒட்டுமொத்த உடம்பிற்கு இந்த சிரசு மட்டும், சிரசு என்பது முகம் சார்ந்த இடம். நன்றாக ஞாபகம். இந்த முகம் மட்டும் போதும், கழுத்துக்கு மேல். அதுதான் சிவனுக்கு விஷம் பாய்ந்த பொழுது உமாதேவி கழுத்தை பிடித்ததாக வரலாறு இல்லையா? இறப்பே வந்தாலும் சிரசு இருந்தால் நீங்கள் வாழலாம் அப்படின்னு சொன்னா மற்ற உறுப்புகள் எல்லாம் செத்தா விடாது. மூளைச்சா இருக்கக்கூடாது. மூளைச்சா வந்துட்டா எல்லாம் போச்சு இல்லையா? அது சிரசில் தான் இருக்கிறது.
அதை தான் என்ன பண்ணாங்க, என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்றார்கள். இங்க இந்த என்ஜான் உடம்பில் சிரசில் என்ன இருக்கிறது? இந்த 5 உணர்வுகளும் இருக்கு. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இந்த 5ம் எந்த புலன்களில் இருக்கிறது? வாயில் இருக்கிறது, கண்ணில் இருக்கிறது, காதில் இருக்கிறது, மூக்கில் இருக்கிறது. சுவை, ஒளி, இல்லையா, ஊறு, நெற்றி பொட்டு. அப்ப இந்த 5ம் சேர்ந்த அந்த முகம். அதனால்தான் முகத்தை பார்க்க வேண்டும். ஒருவனுடைய முகத்தை பார்த்தால் அந்த 5 பொறிகளுடைய குணம் தெரியும். முகம் காட்டிவிடும், இல்லையா? கலக்கத்தையும் மயக்கத்தையும் முகம் காட்டிவிடும். அந்த முகம் மலர்ந்து இருக்க வேண்டும். அப்போ தெரிய வேண்டியதை தெரிந்திருந்தால் முகம் மலர்ந்திருக்கும். அப்போ உலகை நாம் ஆள வேண்டும், உலகை நாம் வசப்படுத்த வேண்டும் என்றால் முதலில் இந்த உடம்பை நாம் வசப்படுத்த வேண்டும். நம்ம உடம்பையே கோட்டை விட்டுட்டு உலகம் பிடிச்ச என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால்தான் ஞானிகள் தன்னை தான் அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னைத்தான் அறியாமல் தானே கெடுகின்றார் என்று அன்றே பாடி வைத்தார்கள். எனவே நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை அறியுங்கள், உங்களை உணருங்கள். உங்களிடம் இருக்கின்ற இந்த பொறிகளை பற்றிய பயிற்சி நிச்சயமாக வேண்டும். அதனுடைய வெளிப்பாடை நீங்கள் நிச்சயமாக கற்றாக வேண்டும். இப்ப எப்படி உலகை நம் கீழ் கொண்டு வர முடியும் என்றால், நீ பார்க்கின்ற கருணை பார்வையில் அத்தனை உயிர்களுமே உனக்கு அடிமைப்படும். நீ பேசுகின்ற இனிமையான வாக்குகளில் அத்தனை உயிர்களுமே உன் பின்னாடி வரும். நீ உண்கின்ற உணவு, அதான் சுவை. சுவை என்பது வெறும் உணவை மட்டுமல்ல, உன்னுடைய சுவை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். எதில்? சிலவனுக்கு கோபத்தில் இருக்கும், சிலவனுக்கு காமத்தில் இருக்கும், சிலவனுக்கு லோபத்தில் இருக்கும், இல்லையா? சுவை பல வகைப்படும். ஆளாளுக்கு கர்மாக்கு தக்கவாறு மாறும். உன் சுவை ஞான சுவையாக இருக்க வேண்டும். உன் சுவை அருள் சுவையாக இருக்க வேண்டும். உன் சுவை இறை தேடுதலாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த சுவை. உன்னுடைய டேஸ்ட், இட்ஸ் யுவர் டேஸ்ட், இல்லையா? உன் சுவை எப்படி இருக்க வேண்டும்? இறைத்தன்மை அடைந்தே ஆக வேண்டும். நாம் மெய்த்தன்மை பெற வேண்டும். இனி இந்த மண்ணில் வரக்கூடாது என்ற ஒற்ற நோக்கம் உன் சுவையாக இருக்க வேண்டும். டீ குடிக்கிறதும் சோறு திங்கிறதும் அல்ல சுவை. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளும். ஞானிகள் எல்லாம் பரிபாசையில் உரைப்பார்கள். உங்களுக்கு அறிந்ததை சொல்லி அறியாததை உணர்த்துவார்கள். இங்கே சுவை என்பது உங்கள் டேஸ்ட், உங்கள் குணம், இல்லையா? அப்போ உங்க குணத்தால் நீங்கள் உலகத்தை வெல்லலாம். நீங்க நல்லவராக, நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக, நல்ல பண்பாடு உடையவர்களாக இருந்தால் அத்தனை பேர் உங்களை பின்பற்றுபவர்களாக மாறிவிடுவார்கள். உங்களுடைய பார்வை கனிவாக இருந்தால் உங்களுக்கு பணிந்து நிற்பார்கள். உன்னுடைய செவி புலன், நீ கேட்கின்ற விஷயம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? நல்லதையே கேட்க வேண்டும், நல்லதையே நினைவில் நிறுத்த வேண்டும். வயிற்றிற்கு இல்லை என்றாலும் செவிக்கு எப்படி, இல்லையா? செல்வத்துள் செல்வம், செவி செல்வம். இதையெல்லாம் கருத்தில் வைத்துதான் உன்னுடைய கண் பார்வை, உன்னுடைய வாயம் பேச்சு, உன்னுடைய மூச்சு, இந்த வாசத்தை மட்டுமல்ல, அந்த மூச்சு என்பது, நாற்றம் என்பது வாசம். வாசம் என்றால் பூர்வீகத்தை உணர்வது, உன் ஆதியை, உனது அந்தத்தை உணர்வது இந்த சரம். இந்த சரப்பயிற்சியில் ஒருவன் தேர்ந்து விட்டால் அவன் சித்தன். சரம் பார்ப்பான், மரம் பார்ப்பான் என்பார்கள். சரத்திற்கு நிகர் இல்லவே இல்லை. அத்தனை கலைகளிலும் ஆன்மக்கலை சரம். சரத்தை வைத்து சாகா நிலைக்கு எய்து விடலாம், செத்தவனை எழுப்பி விடலாம். அத்தனை ஆற்றல் சரத்திற்கு உண்டு. அதுதான் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் கடைசியாக சொன்னார். ஏனால் சீக்கிரமாக அது லயப்படாது. கற்க வேண்டும் என்றால் மிகவும் சிரமப்பட்டு கட்டுப்பாடோடு கற்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய வித்தை சரவித்தை. அந்த சரவித்தை வாசத்தை தருகிறது என்றால், வாசம் என்பது உயிர்களினுடைய ஒழுக்கு, உயிர்களுடைய வரவு, உயிர்களுடைய பிறப்பு, உயிர்களுடைய சூட்சமம். இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆதி அந்தத்தையே உணரக்கூடிய தன்மை இந்த வாசத்திற்கு உண்டு. எனவே ஒரு பூவினுடைய வாசத்தையோ ஒரு பொருளுடைய வாசத்தை பார்ப்பது அல்ல, இந்த படைப்பினுடைய வாசத்தை, படைத்தவனுடைய வாசத்தை பார்க்கக்கூடிய தன்மை வேண்டும். அவனைத்தான் உலகம் தொடும், அவனைத்தான் இறை என்று ஏற்கும். எனவே உங்களிடம் அமைந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்
இந்த ஐம்பொறிகள். இந்த ஐம்பொறிகளினால் வருகின்ற விளைச்சல், வெளிப்பாடு, பயன் எனவெல்லாம் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐந்தும். இந்த ஐந்தையும் நீங்கள் கைவசப்படுத்தி விட்டீர்கள் என்றால் இந்த ஐந்தும் உங்களுக்கு உதவுவதாக, பலன் தருவதாக இருந்தால் நிச்சயமாக இன்றைய உலகில் பார்த்தீர்கள் என்றால் பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஐம்பொறிகளில் தான் வருகிறது. பிடிக்காதவர்களை உற்று பார்த்தால் சண்டை, வெட்டி விடுவான். பேசக்கூடாத வார்த்தை பேசிவிட்டால் முடிந்து விட்டது கதை, இல்லையா? பூ வச்சிருக்கக்கூடிய பொண்ணுக்கு பின்னாடியே சென்றால் ஈவ்டீசிங். அடுத்தவன் பேசுவதை ஒற்று கேட்டுவிட்டு ஊரில் பரப்பினால் வாழ்க்கை கெட்டுவிடும். எனவே நாம் எங்கே பயன்படுத்த வேண்டும், எப்படி கையாள வேண்டும் என்கின்ற முறைகளை அறிந்து அந்த 5 உறுப்பினுடைய தன்மையை செய்தால் வெற்றி என்பது நிச்சயம். 8 சித்தம் எங்கே இருக்கிறது? இந்த ஐம்பொறிகளினுடைய அந்த ஐம்பொறியைத்தான் இப்பொழுது மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த ஐம்பொறிகள் கண், மூக்கு, வாய், காது, நெற்றி பொட்டு என்பதை ஞாபகத்தில் வைத்து உங்கள் பயிற்சியை செய்து வெற்றி பெறுங்கள் என்று சொல்லி இந்த உபதேசத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்க.